அல்லேலூயா. எல்லாரும் ஒரு வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? அவரை தேடும்படியா வந்திருக்கிறோம். அதிகாலையில எப்படி மக்தலேனா மரியாள் ஆண்டவருடைய சரீரத்தை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வரல. யாரை பார்க்க வந்தாங்க? அந்த சரீரத்தை பண்படுத்தணும், பதப்படுத்தணும். அதற்காக கையில கொஞ்சம் காரியங்களை எடுத்துக்கொண்டு அதை பண்படுத்தும்படியாய் வராங்க. அவங்க வரும்போதே ஒரு கேள்வியோடு வராங்க, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி போட்டிருப்பாங்க? ஆனால் அவங்க அங்கே போகும்போது கல் புரட்டப்பட்டு இருந்தது. மரித்த இயேசு அந்த இடத்துல என்ன பண்ணல? இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நாமும் கர்த்தரை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனா நாம தேடுகிற இடத்துல சில நேரத்துல கர்த்தர் இல்லாம இருக்கிறார். எவ்வளவுதான் நம்ம தேடி பார்த்தாலும், ஆண்டவரே நீங்க எங்க போனீங்க, நாம தேடிக்கொண்டிருக்கிறேனே, உண்மை நான் பார்க்க முடியலையே என்று சொல்லி சில இடத்துல நாம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாய் என்னை தேடும் போது, நீங்கள் கருத்தாய் என்னை தேடும் போது, நீங்கள் என்னை உங்களுடைய முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு என்னை தேடும் போது நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை எப்படி தேடணும்? உண்மையோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடணும். ஆனா சில நேரத்துல நாம ஆண்டவரை தேடக்கூடாத இடத்துல நாம் என்ன பண்றோம்? தேடிக்கொண்டிருக்கிறதுனால அவரை நாம பார்க்க முடியவில்லை. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை இதுதான். நாம தேடக்கூடாத இடத்துல ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பதனால கர்த்தரை நாம பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர், உயிர்த்தெழுதலின் நாள்ல ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுவீங்கன்னு நினைச்சு நாங்க என்ன பண்றோம்? வந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த செய்தி கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தை கொண்டு பேசுவாராக. அப்போ எந்த இடத்துல நாம் ஆண்டவரை தேடும் போது, அவர் ஒரு சில இடத்துல ஆண்டவரை நாம தேடினாலும் அவர் அங்கே தென்பட மாட்டார், அவரை நாம பார்க்க முடியாது. 5 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எந்தெந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார், எந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார், நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் அந்த இடத்துல ஆண்டவரை நாம பார்க்க முடியாது. எந்தெந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு, எந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரு என்று சொல்லி 5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட இந்த நாளிலே, இந்த காலை வேளையில நான் பேச விரும்புகிறேன். சீக்கிரமாக நான் முடிச்சிருவேன், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கரெக்டான டைமுக்கு முடிச்சுட்டு, இன்றைக்கி நம்ம நிறைய பிளான்லாம் வச்சுருப்பீங்க. போகிறப்போவே அப்படியே ஒரு ஆட்டோ கறிக்கடைக்கு நேராக போகும், ஒரு ஆட்டோ மீன் கடைக்கு நேராக போகும். தெரியும் எனக்கு. இன்றைக்கு நல்ல ஒரு விசேஷித்தமான நாள், ஒரு பண்டிகையின் நாள். அதனால் நல்லா சாப்பிடுங்க, கொண்டாடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டோடைய வார்த்தையே கேட்டுருங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான ஆகாரம், அப்புறம் ஆமா சரீரத்திற்கு தேவையான ஆகாரம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம வாசிச்சோம் இல்லைங்களா? 5வது வசனம் வாசிங்க. தலை கவிழ்ந்து மரித்தோர் இடத்தில் நாம் ஆண்டவரை தேடும் போது அவரை நாம பார்க்க முடியாது. அல்லேலூயா. மரித்தோர் இடத்தில் நாம் தேடும் போது கர்த்தரை நாம் பார்க்க முடியாது. இந்த மரித்த இடம் என்ன மாதிரி ஒரு இடம், அந்த இடத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. அப்போ எந்த இடத்துல ஜீவன் இல்லையோ அந்த இடத்துல இருள் இருக்கிறது. எந்த இடத்துல ஜீவன் இல்லையோ அந்த இடத்துல என்ன இருக்கு? இருள் இருக்கிறது. அப்போ இருளுக்குள்ளே நாம ஆண்டவரை தேடும் போது நாம என்ன பண்ண முடியாது? அவரை பார்க்க முடியாது. அவர் மரித்தோர் இடத்தில் அவரை நாம தேடுவோம் என்று சொன்னா அவரை நாம பார்க்க முடியாது. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் உயிரோடு இருக்கிறவர். அதாவது வெளிச்சத்தின் நடுவிலே அவர் இருக்கிறார். பாருங்க, இந்த இளைய குமாரன் அவன் தகப்பனுடைய வீட்டுல இருக்கான், வெளிச்சத்துல இருக்கிறான். ஆனா வெளிச்சத்திற்குள்ள இருக்கும் போது சில நேரத்துல சில கண்டிப்பு இருக்கும், சில கண்காணிப்பு இருக்கும். அப்பா பிள்ளை மேல கரிசனையாய் கண்காணித்து கொண்டிருப்பார். என்ன தப்பு பண்றான், இது பையனுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அவன் என்ன பண்றான்? ஆயத்தம் பண்ணி நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன் என்று சொல்லி அவன் இருளுக்குள்ளாய், அதாவது மரித்தோர் இடத்திற்கு அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க அவன் போக அவன் என்ன பண்ணான்? துணிந்தான். மரித்த இடத்திற்கு, மரித்தோருடைய இடம் என்ன இடம்? அது துன்மார்க்கமான ஒரு இடம். அதனால்தான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 1:1 நடவாமலும் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இவனுடைய ஆசை எங்க தெரியுமா போயிடுச்சு? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல சேரை போட்டு உட்கார்ந்துட்டான். அதனால அவனால என்ன பண்ண முடியல? அந்த இருளில் இருந்து அவனால வெளியே வர முடியல. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஜனங்கள் பாவத்திலே இருளுக்குள்ளே மாண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை மீட்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த வெளிச்சத்திலே நாம இருப்போம் என்று சொன்னா நாம் என்ன பண்ண மாட்டோம்? தப்பு செய்ய மாட்டோம். நாம் என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருப்போம். ஆனா அவனுக்கென்று ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டு விரும்பினால இப்போ இவன் என்ன பண்றான்? மரித்தோர் இடத்திற்கு அவன் போகிறான். ஆனா மரித்தோர் இடத்துல அவன் மிகவும் வேதனைக்குள்ளாய் தள்ளப்பட்டு ஆண்டவரை அவன் மறந்து, அப்பாவை மறந்து போனதுனால இப்போ மிகுந்த வியாகுலத்துக்குள்ளே அவன் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறான். சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை. ஐயோ, என்னுடைய அப்பா வீட்டுல வேலைக்கு வேலை ஆகாரம் இருக்குமே, வேலைக்கு வேலை, வேலைக்காரர்களுக்கு கூட பிரியாணி உண்டு. ஆனா நான் இங்க ஒரு பன்றிய தவிடு கூட எனக்கு கிடைக்காம இப்படியாய் நான் சிக்கிக் கொண்டேனே, மாட்டிக்கொண்டேனே என்று சொல்லி அவன் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தான். ஏன் தெரியுமாங்க? அவன் மரித்த இடத்திற்குள்ளே அவன் கடந்து போயிட்டான். மரித்த இடத்திலே நாம எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் நாம என்ன பண்ண முடியாது? அவரை பார்க்க முடியாது. அப்பா வந்து அந்த இடத்திற்கு, மகன் இருக்கிற இடத்திற்கு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. மகன் தான் என்ன பண்ணணும்? அப்பாவை தேடி வரணும். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தவர்கள் மத்தியிலே, அவர்கள் பாவிகளின் மத்தியிலே, துன்மார்க்களின் மத்தியிலே, உலகத்திற்கு நேராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, உலகத்தின் ஆசைகளின் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே அவர் ஒரு நாளும் நாம் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. மரித்தோர் இடத்திலே நீங்க எவ்வளவுதான் அவரை தேடினாலும் நீங்க என்ன பண்ண முடியாது? அவரை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அவரை பார்க்க விரும்பணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வெளிச்சத்திற்குள்ளே வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைத்து பாருங்க. நான் மரித்தோர் இடத்திலிருந்து நான் அவரை தேடி கொண்டிருக்கிறேனா, இல்ல வெளிச்சத்துல நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேனா? நீங்க வெளிச்சத்திற்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் அந்த வெளிச்சத்திலிருந்து வெளியே போக மாட்டீங்க. அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கை பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில அவன் தீர்மானம் எடுத்த ஒரு காரியம், நான் வெளிச்சத்திலிருந்து வெளியே போவேன். திருடனுக்கு இருட்டுல தான் என்ன பண்ணணும்? திருடணும்னு தோணும். ஏன்? அந்த டைம்ல தான் என்ன பண்ண முடியாது? யாரும் பார்க்க முடியாது. அதுவும் இருட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு தானே நமக்கு லாட்டரி அடிக்க போகுது. ஏன் தெரியுமா? அவன் இருளை விரும்புகிறவன். அவனுக்கு இருள தான் என்ன பண்ண முடியும்? அவனுடைய காரியம் ஆகும். எப்போடா டைம், எப்போ இருட்டாகும், எப்போ இருட்டாகும் அவன் என்ன பண்றான்?
காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இருளிலே இருக்கும்போது நாம வெளிச்சத்திற்குள்ளே வருவதற்கு நமக்கு விருப்பமே இருக்காதைய. எவ்வளவுதான் நாம பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும், அந்த இருட்டுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. ஏன் வெளியே வர முடியல? வந்துட்டோம்னா நாம வெளிச்சத்துக்குள்ள இருப்போம் என்று சொன்னா இந்த வார்த்தை என்னோடு கூட பேச ஆரம்பிச்சிடும், இந்த வார்த்தை என்னோடு கூட உறவாட ஆரம்பிச்சிடும். இந்த வார்த்தைக்குள்ள நான் வந்துட்டேன்னா நான் இருளுக்குள்ள போக மாட்டேன். ஆனா என்றைக்கு நான் வெளிச்சத்தை விட்டு நான் இருளுக்குள்ள போயிட்டேனோ, அவ்வளவுதான் நான் வேதத்தை வாசிச்சாலும் அந்த வேதத்தை ஒரு அதிகாரம் ஒரு வசனம் இதுதான் வாசிக்க முடியுதே தவிர அந்த வேதத்தினுடைய ஆழங்களை, அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஏன்? நாம மரித்தோர் இடத்துல ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உதட்டினால் நாம் ஆண்டவரை கனம் பண்றோம், ஆனால் நம்முடைய இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறது. பாருங்க, ஏசா என்ன பண்ணிட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான். அவன் நினைச்சான் இவன் ஒரு சின்ன பையன், தம்பிய நினைச்சான் இவனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் யாருக்கு பின்பதாய் போனானா? இஸ்மவேலின் ஸ்திரீகளுக்கு முன்பதாய் அவன் போனான். இஸ்மவேலினுடைய ஸ்திரீகளுக்கு முன்பதாய் போனதுனால அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், அவனுக்கு வர வேண்டிய நன்மை, அவனுக்கு வர வேண்டிய பலனை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். இழந்ததுனால இப்போ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா யாக்கோபை மாத்திரம் ஆசீர்வதிச்சிட்டீங்களே, என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. முடியாதுப்பா, முடியாதுப்பா, உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ இதை மறந்துட்ட, நீ இதை விட்டுட்ட. எவ்வளவுதான் நீ கேட்டாலும் நீ என்ன பண்ண முடியாது, இதை பெற்றுக்கொள்ள முடியாது. இவன் பார்த்து அழுகிறத பார்த்ததும் அப்பாவால கூட ஈசாக்கால கூட அந்த கண்ணீரை என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நாம இருளிலே இருந்து ஆண்டவருடைய வெளிச்சத்திற்குள்ளே நாம வரலனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் தன்னுடைய பலனை அளிக்கும்படியாய் வருகிறார். நாம கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, என்னுடைய நன்மையை, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும்? வெளிச்சத்திற்குள்ளே வரணும். வெளிச்சத்திற்குள்ளே உயிரோடு இருக்கிறவர்களின் மத்தியிலே நான் ஆண்டவரை தேடும் போது நான் என்ன பண்ணுவேன்? அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 நீங்க எழுதி கொள்ளுங்க. பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு நாள் வெளிச்சத்திற்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த வெளிச்சத்தை விட்டு தூரமா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 ஓமைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3 ஓமைகள். 3 ஓமைகள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 ஆடுகளின் மத்தியில ஒரு ஆடு காணாம போனது. 2வது ஓமை 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போனது. 3வது ஓமை 2 குமாரர்கள், ஒரு குமாரன் அப்பாவை விட்டு பிரிந்து போனான். கிருபையினுடைய நாட்களை நீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 100ல 1னா எத்தனை பர்சன்ட்டுங்க? 100ல 1னா எத்தனை பர்சன்ட்? மேக்ஸ் தெரியுமா தெரியாதா? அதுதான் பாஸ்டர் எனக்கு ரொம்ப வீக் இல்லையா? என்னப்பா சிறு பிள்ளைங்க, 100ல 1 எத்தனை பர்சன்டேஜ்? 1%. 10ல 1 எத்தனை பர்சன்டேஜ்? 10 கிருபை குறைது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 1%, அப்புறம் 10%. இப்போ 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஏன் ஆண்டவர் சொன்னா 100 குமாரர்கள் ஒருவனுக்கு இருந்தா, அதுல ஒரு குமாரன் போயிட்டான்னு சொல்லி இருந்திருக்கலாமே. கிருபையின் நாட்கள் குறைந்து கொண்டு வருகிறது பாத்தீங்களா? 2 பேர்ல ஒருத்தன் போயிட்டானா எத்தனை பர்சன்டேஜ்? 50%, 50%. 1ல இருந்து 10, 10ல இருந்து 50. இப்படிதாங்க அன்னைக்கு மணவாளன் வரும்போது 10 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தார்கள். 10 கன்னிகைகள் காத்திருந்தாங்கன்னா 5 கன்னிகைகள் மாத்திரம் என்ன பண்ணிருந்தாங்க? ஆயத்தமா இருந்தார்கள். அவருடைய எண்ணெயை வைத்துக் கொண்டு, விளக்கையும் எண்ணெயும் வைத்துக் கொண்டு மணவாளனுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளிச்சத்திற்குள்ளே இருந்ததுனால அவர்கள் மணவாளனோடு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் யாருக்கிட்ட?
வெளிச்சம் இல்லையோ, யார்கிட்ட விளக்கு இல்லையோ, யார்கிட்ட எண்ணெய் இல்லையோ, யார் இருளுக்குள்ள இருந்தார்களோ அவர்கள் கைவிடப்பட்டார்கள். 10ல் 5 போச்சுனா எவ்வளோ? எத்தனை பர்சன்டேஜ்? 50%. அவர் வருவார். அவர் வரும்போது 2 பேர் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் மரித்தோர் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் வரும் நாளிலே நீங்கள் அவரை பார்க்க முடியாது. இதோ இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு இருக்கிற நீ மரித்தோர் இடத்திலே நீர் அவரை தேடிக்கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் நீ அவரை பார்க்க முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம செவி சாய்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்திற்கு வந்து, நான் மீண்டுமாய் உம்முடைய வெளிச்சத்திற்குள்ளே வந்து, நான் மீண்டுமாய் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்து, நான் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திற்கு வந்து, நான் உம்முடைய சபைக்கு வந்து உம்மை விட்டு விடாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேளையில் எடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகைக்குரிய அடையாளம் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாம் கரெக்டா நடக்குது. எதுவுமே நடக்கல நம்மளால சொல்லவே முடியாது. இன்றைக்கு நாம் மரித்தோர் இடத்துல அவரை எவ்வளவுதான் தேடினாலும், நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நீங்க அவரை பார்க்க முடியாது. இளையகுமாரன் வருகிறான். இளையகுமாரன் வரும்போது எவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்பட்டு பிரயாணப்பட்டு வந்தபோது பிதா காத்து கொண்டிருக்கிறார். எங்கே? வாசல் படியிலே. அல்லேலூயா. இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு கூட வருவேன். அப்போதான் அவர் வருவார். நீங்க கதவை திறந்தாதான் வருவார். நீங்க இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள்ளே வந்தாதான் நீங்க அவர் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்பா பார்த்த உடனே ஓடி போயிட்டாருங்க. ஓ, இவன் வந்துட்டான், இவன் என் வெளிச்சத்திற்குள்ளே வந்துட்டான், இனி இவன் இருளுக்கு போக மாட்டான் என்று சொல்லி அப்பா ஓடி வந்து அவனை வெளிச்சத்திற்குள்ளே சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. அல்லேலூயா. வெளிச்சத்திற்குள்ளே வாங்க. இரண்டாவது காரியம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 29, 30 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். எழுந்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிடும்படியாய் அந்த இடத்திற்கு அவர்கள் கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். ஏன் அவங்க அவர் நடுவில் இருந்து கடந்து போயிட்டாங்க? ஏன் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் விலகி போயிட்டாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். குணமாக்குவார், விடுதலையாக்குவார், பார்வையை தருவார். இதெல்லாம் தருவாரு தருவாரு தருவாருன்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நமக்கு விடுதலையை தராருப்பா, கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்யறாருப்பா, கர்த்தர் நம்முடைய வியாதிகளை மாற்றுறாருப்பா, கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை செய்வாருப்பா என்று சொன்ன உடனே ஜனங்கள் மிகவும் ஆர்ப்பரித்தார்கள். 22ஆம் வசனத்தை வாசிங்க. நற்சாட்சி கொடுக்கிறாங்க. ஓ ஆண்டவரே, உங்களுடைய பிரசங்கம் ரொம்ப சூப்பர், எங்களுக்கு நீங்க விடுதலை தந்தீங்க, எங்களுக்கு இந்த காரியத்தை தந்தீங்க என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஆண்டவரே, ரொம்ப அருமையா பிரசங்கிச்சிங்க ஆண்டவரே. எனக்குன்னு ஆசீர்வாதமான வார்த்தை, எனக்குன்னு தேவையான வார்த்தை, என்னுடைய பொருளாதாரத்திற்கு தேவையான வார்த்தை, என்னுடைய நன்மைக்கு தேவையான வார்த்தை. ஆண்டவரே, என்னுடைய கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை எப்படி பேச ஆரம்பிக்கிறார்கள் நீங்க பாக்குறீங்களா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படும் போது
கிருபையும் சத்தியமும் ஒண்ணுக்கு ஒண்ணா என்ன பண்ணும், சந்திக்கும். அவர் கிருபையின் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஜனங்கள் இந்த கிருபையின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப வாசிங்க, 25 இருந்து வாசிங்க. இருந்தார்கள். ஆயினும் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் இப்போ ஆண்டவர் ஒருத்தரிலிருந்து ஒருத்தரை வந்து எடுக்கிறார், அப்படியே சூஸ் பண்றார். அநேக விதவைகள் இருந்தார்கள், ஆனா ஒரு விதவை. அநேகர் இருந்தார்கள் குஷ்டரோகிகள், ஆனா ஒரு குஷ்டரோகி, நாகம்மான். இப்படி இவர்களிருந்து ஒருத்தரை ஏன் தெரியுமா எடுத்து சொல்றாரு? இவங்க நினைச்சாங்க, என்ன தெரியுமா நினைச்சாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டுட்டாருப்பா, நமக்குன்னு ஒரு ராஜா வந்துட்டாரு, நமக்குன்னு ஒரு மேசியா வந்துட்டாரு, இப்ப இவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார், இவர் நமக்கு எல்லா நன்மையும் செய்வார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அவர் சொன்ன கிருபையின் சத்தியத்தை ஆசையா ஏற்றுக்கொண்டாங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் உங்களுக்கு வியாதியை குணமாக்குவார். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு அவர்கள் ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு கண்டிப்பின் வார்த்தை வருகிறது. இந்த கண்டிப்பின் வார்த்தை எதை காண்பிக்கிறது பாத்தீங்கன்னா, சத்தியத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையின் வார்த்தையை மாத்திரம் எடுத்துட்டு சத்தியத்தின் வார்த்தையை நாம புறக்கணிப்போம் என்று சொன்னா கர்த்தரை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சத்தியம் பேசுகிற இடத்துலதான் கர்த்தர் இருப்பார். சத்தியம் பேசாத இடத்துல அவர் அங்கே இருக்க மாட்டார். அவர் வெளியே போயிடுவார், அவர் தூரம் போயிடுவார். இப்போ இவர் இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே வாசிங்க, அது இப்போ வாசிங்க 27ஆம் வசனம். இப்போ 28 வாசிங்க, 29 வாசிங்க. எழுந்திருந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவர் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரைக்கும் கிருபையான வார்த்தைகளை பேசினாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு, நமக்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா இவர் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இப்படி பேசுறாரே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, இவரை ஊருக்கு புறம்பே தள்ளி அவரை கீழே தள்ள பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல இருந்து அவர் போயிட்டார். கர்த்தர் அந்த இடத்துல இல்லை. இன்றைக்கு அநேக இடத்துல கிருபையின் சத்தியங்கள் பேசப்படுகிறது. கிருபையின் சத்தியத்தை பேசினா பாஸ்டர் சூப்பரா மெசேஜ் கொடுத்தாருப்பான், நமக்குனே கரெக்டா பேசுற மாதிரி இருந்தது, ஆசீர்வாதமான வார்த்தை, ஓ நான் உங்களை இப்படி ஆசீர்வாதமாக்குவேன், ஆசீர்வாதத்தின் பெருவிழா இது என்ன சொல்லுது, பேரன்பின் பெருவிழா, இந்த பெருவிழா அந்த பெருவிழா, அதுக்கு நேரம் ஜனங்கள் ஓடுறாங்க. ஆனா என்றைக்காச்சும் ஆலோசனை பெருவிழான்னு நடக்கும் போது என்னைக்காச்சும் ஜனங்க போயிருக்கிறாங்களா? இல்ல அப்படி ஏதாவது ஒரு பெருவிழா தான் நடந்திருக்கா? ஹலோ சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கும் சத்தத்தின் இந்த பெருவிழான்னு ஒரு சத்தம் வரும். எங்கடா நம்ம பத்தி பேசுவாராம், நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய பேர் சொல்லுவாராம், அங்கதான் நாம தேடி போகிறோம், கிருபையை தான் நாம தேடி போகிறோம். ஆனா கிருபையும் சத்தியமும் இருக்கிற இடத்துலதான் ஆண்டவரை நீங்க பார்க்க முடியும். எந்த இடத்துல சத்தியம் சத்தியமாக போதிக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல வார்த்தை கண்டிப்பாய் பேசப்படுகிறதோ, அந்த இடத்துல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நமக்கு மன பக்குவம் இல்லை. இந்த வார்த்தையா, ஓ இது எனக்கு கிடையாது, இது அவங்களுக்கு, இது நமக்கு கிடையாது, இது அவங்கள பத்தி பாஸ்டர் பேசுறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஓ பாஸ்டர் எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், நீ வாழாகாமல் தலையாக்குவார், ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனா சத்தியத்தின் வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை நாம ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க,
இவர்கள் நம்மோடு, இவர் நமக்கு மேசியாவா இருப்பார். ஏன்னா இவர்கள் மிகுந்த ஒரு ஆதிக்கத்திற்குள்ளே, ஒரு மிகுந்த ஒரு பலவந்தமுக்குள்ளே, ரோமர் அரசாங்கத்திற்குள்ளே இருந்தார்கள். ரோமர் அரசாங்கத்துல என்ன சொல்றது, ஒருவன் பாடுபட்டு 1 மைல் தூரம் நடந்தா அவனோடு கூட 2 மைல் தூரம் போனோம். இவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க, என்னையாடா நீ பாடுபடுத்தி 1 மைல் தூரம் நடக்க வைக்கிற, இரு வெயிட் பண்ணு, எனக்குன்னு ஒருத்தர் வருவாரு, அவரை வச்சு நான் அவங்களை என்ன பண்றேன் பாரு, அப்படிதான் அவன் நினைச்சாங்க. ஆனா அவன் நினைச்சு பார்க்கல ஆண்டவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும். இன்றைக்கு சில வார்த்தைகள் நாம கேட்கும் போது நம்முடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனப்பக்குவம் இல்லை, கசப்பா இருக்குது. ஆனா அதுதாங்க சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். ஆனா சத்தியம் பேசுகிற இடத்துல கர்த்தரை நீங்க பார்க்க முடியும், சத்தியம் பேசாத இடத்துல கர்த்தரை நீங்க பார்க்க முடியாது. என்னதான் பேரின்ப பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, இந்த பெருவிழா அந்த பெருவிழா நடந்தாலும் அந்த இடத்துல சத்தியம் இல்லைனா அந்த இடத்துல கர்த்தரை இருக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற இடத்துல, சத்தியம் எங்க போதிக்கப்படுகிறதோ, சத்தியம் எங்க விளங்குகிறதோ அந்த இடத்துல நீங்க கர்த்தரை பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் சில நேரத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சில கசப்பான வார்த்தைகளா இருக்கலாம். ஆனால் இதை நம்மை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி நாம கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த இடத்துல இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். ஆனா சத்தியம் பேசப்படாத இடத்துல, சத்தியம் இல்லாத இடத்துல நீங்க ஒரு நாளும் ஒரு காலமும் அவரை நீங்க பார்க்கவே முடியாது. சத்தியம் இருக்கிற இடத்துல தான் நீங்க என்ன பண்ண முடியும், அவரை பார்க்க முடியும். அதனாலதான் லூக்கா 4:24 லூக்காயில இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:3-4 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இன்றைக்கு சத்தியம் இல்லாததுனால கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு பெரிய அவப்பேர் வந்துருச்சு. ஏன்னா அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்கென்று ஒரு போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆரோக்கியமான உபதேசம், சத்தியமான உபதேசம், சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை. செவித்திறன் உள்ளவர்களாய் காது கேட்காதது போல இருக்கிறாங்க. எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க அந்த காதுக்குள்ள அந்த வார்த்தை போகவே போகாது. யாரு கிருபை வார்த்தை பேசுறான், அவன் தான்ப்பா, அவனை ஃபாலோ பண்ணுப்பா. இவன் பயங்கரமா பேசுறான், சோசியல் மீடியால இவரை ஃபாலோ பண்ணு, அவருக்கு லைக்க போடு, இவருக்கு ஷேர் ரீல்ஸ போடு. எந்த இடத்துல கிருபை பத்தி பேசினா கிருபை, ஓ தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு கிருபையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா சத்தியத்தை பேசுறதுக்கு, சத்தியத்தை கேட்கிறதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆரோக்கியமான உபதேசம் என்றால் இருந்த கிருபையின் வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, கிருபையும் சத்தியமும் கலந்து இருக்கிற இடத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். கிருபையின் சத்தியமும் வெளிப்படுகிற இடத்துல நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். வெறும் கிருபை பேசுற இடத்துல மாத்திரம் நீங்க அவரை தேடினீங்களா அவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பாருங்க, சமாரிய ஸ்ரீ இடத்திற்கு ஆண்டவர் போகிறார். அந்த இடத்துல போகும்போது அவர் கிருபையின் வார்த்தைகள் பேசுவார் என்று சொல்லி இவள் நினைத்தாள். ஆனால் ஆண்டவர் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இவள் கவனித்து 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 கூர்ந்து கேட்டு கொண்டிருந்தாள். சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சான். சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்க உண்டு கொண்டிருந்த தண்ணி அவளுக்குள்ளே ஊற்றாய் மாற ஆரம்பித்தது. அந்த தண்ணீர் அவளுக்கு அந்த தண்ணீர், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அனுபவத்தை அவள் பெற்றதுக்கு அப்புறம், இது ஆசீர்வாதம், இந்த நன்மை எனக்கு மாத்திரம் போதாது, என்னுடைய ஊரே கேட்கணும்னு சொல்லி ஊரையே கூட்டிட்டு வந்துட்டான். ஊரையே கூட்டிட்டு ஆண்டவர் கிட்டத்தட்ட 2 நாள் அங்க இருந்து என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. அவர் பேசுகிற வார்த்தைகள் கிருபை மாத்திரமல்ல, சத்தியத்தையும் பேசுறார். சத்தியத்தை கேட்க அன்றைக்கு ஜனங்கள் ஆவலாய் இருந்தார்கள். ஏன்னா இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்னை சீர்படுத்தும், என்னை சரிப்படுத்தும், அவருக்கு நேரா என்னை திருப்பும்.
ஆனா அந்த ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இவரு நல்ல வார்த்தையை பேச மாட்டேங்கிறாரு, நம்ம நினைச்ச மாதிரி இவர் பேச மாட்டேங்கிறாரு, இவரை தள்ளிடுங்க. நீங்க தள்ளினா என்ன, ஆண்டவரே வெளியே போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயம் செய்கிற மனுஷரை கண்டு சத்தியத்தை கேட்கிறவர்க்கு கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன் யாராவது. நியாயம் செய்கிற மனுஷர்களை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவர்கள் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். சத்தியத்தை பேசுகிற இடத்துல ஒருவனை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவன் சத்தியத்துல நடந்தானா அவன் நிமித்தம் ஒரு தெருவுக்கு நான் என்ன பண்ணுவேன், மன்னிப்பு தருவேன். ஒரு தெருவை அவன் மூலமா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆபிரகாம் லோத்திற்காக பேசுகிறான். என்ன பேசுறான், ஆண்டவரே ஒரு ஊர்ல 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க மன்னிப்பீங்களே? மன்னிப்பேப்பா. 45 இருந்தா மன்னிப்பீங்களே? மன்னிப்பேப்பா. இப்போ ஆபிரகாம் கணக்கு போடுறார். லோத்தின் மனைவி, லோத்தினுடைய 2 பிள்ளைகள், அவங்களுடைய 2 புருஷர்கள், எத்தனை பேரு? 6 பேரு. அந்த புருஷர்களுடைய அப்பா அம்மா சும்மா அப்படி கணக்கு போடுங்க. 2 2 4 எத்தனை பேரு? 2 பிள்ளைகள், 2 புருஷருடைய அப்பா அம்மானா எத்தனை பேரு? ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தா மன்னிப்பீங்களே? மன்னிப்பேப்பா. ஹல்லேலூயா. 10 நீதிமான் இருந்தா கூட அந்த 10 நீதிமான் சத்தியத்துல நடந்தாங்கன்னா அவர்கள் நிமித்தம் ஒரு ஊரையே ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் சத்தியத்துல நடக்கும்போது, சத்திய வார்த்தைகளை கேட்கும் போது, சத்தியத்திற்கு நாம செவிசாய்த்து நடக்கும் போது, என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சத்தியத்திற்கு நேராக நடக்கும் போது அவர்களின் நிமித்தமாய் தேசத்திற்கு சேமத்தை தருவேன், அவர்கள் நிமித்தமாய் தேசத்திற்கு செழிப்பை தருவேன், அவர்கள் நிமித்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தெருவில் ஒரு நீதிமான் ஒருவன் சத்தியத்துல நடந்தானா அவன் நிமித்தம் அந்த தெருவை நான் என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் கர்த்தருடைய பாதத்துல ஒரு உத்தரவாதம் எடுக்கணும். விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு உத்தரவாதம் எடுக்கணும். ஆண்டவரே என் நிமித்தம் தான் நீங்க எங்களுடைய தேசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா. நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் உடைய சத்தியத்துல நடப்பேன். கிருபையின் வார்த்தையை பேசிக்கொண்டு மாத்திரம் நான் இருக்க மாட்டேன். கிருபையும் சத்தியத்திற்கும் நான் செவி சாய்த்து சத்தியத்துல நான் நடக்கும்போது என் நிமித்தமா என் தெருவை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. என்னுடைய தெருவின் நிமித்தமாய், என்னுடைய சபை நிமித்தமாய் அந்த பட்டணத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. சபைகள் நிமித்தமாய் ஒரு தேசத்திற்கே நீர் ஆசீர்வாதத்தை தருவீர். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் இருந்தா கூட அவன் நிமித்தமாய் ஒரு தெருவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், மன்னிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய கையில தாங்க ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய கையில தான் நாம ஜெபித்து ஆண்டவருடைய சத்தியத்துல நாம நடக்கும்போது என் நிமித்தமாய் ஆண்டவர் என்னுடைய சபையை ஆசீர்வதிப்பார், என்னுடைய சமுதாயத்தை ஆசீர்வதிப்பார், என்னை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார், என்னுடைய சொந்தங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நான் சத்தியத்துல நடக்கும்போது. ஹல்லேலூயா. சத்தியம் பேசுகிற இடத்துல நீங்க அவரை பார்ப்பீங்க, சத்தியம் இல்லாத இடத்துல அவரை நீங்க பார்க்க முடியாது. மூன்றாவது காரியம் எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுதல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-22. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
லவோதேக்கியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் யாரு? வெதுவெதுப்பானவர்கள், இவர்கள் அனலும் குளிரும் இல்லாதவர்கள். இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ வாசல் படியிலிருந்து. அப்போனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபைக்குள்ள இல்ல. ஏன் ஆண்டவர் சபைக்குள்ள இல்ல? இப்ப வாசிங்க, 2ஆம் வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல எபேசு சபைக்கு அந்த 7 பொண்ணு குத்து விளக்கு தான் சபையை காண்பிக்கிறது. இந்த 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறார். அதாவது சபையின் மத்தியில இருக்க வேண்டிய ஆண்டவர் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால சபையினுடைய வாசல் படிக்க வந்துட்டாரு, கேட்டுக்கு வந்துட்டாரு. சபையின் நடுவுல இருக்க வேண்டிய ஆண்டவரை நாம் எங்க தள்ளிட்டோம்? வெளியே தள்ளிட்டோம். ஏன் வெளியே தள்ளிட்டோம்? வாசிங்க, இப்போ 18ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, 3:18 நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். புடமிடப்பட்ட பொன்னும் வெண் வஸ்திரத்தையும் அவர் தம்முடைய கையில் வைத்துக் கொண்டு கதவின், அதாவது சபையினுடைய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். இந்த புடமிடப்பட்ட பொன் எதை காண்பிக்கிறது தெரியுமா? விசுவாசத்தை காண்பிக்கிறது. இந்த வெண் வஸ்திரம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. எந்த சபையில பரிசுத்தம், எந்த சபையில விசுவாசம் இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டீர்கள் என்று உங்கள் பேரிலே எனக்கு ஒரு அன்பு இல்லாத இடத்துல நீங்க ஆண்டவரை பார்க்க முடியாது. அப்ப அன்பு இல்லாத இடத்துல, விசுவாசம் இல்லாத இடத்துல, பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டாரு. ஆனா இன்றைக்கு அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உனக்கு விசுவாசம் வேணும்னு சொல்லி அவர் கையில என்ன இருக்கு? புடமிடப்பட்ட பொன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு வேண்டிய பரிசுத்தம் என் கையில இருக்குன்னு சொல்லி வெண் வஸ்திரத்தை அவர் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் சபையின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். நீங்களே நான் வாசம் செய்யும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப எனக்குள்ளே ஆண்டவர் வரணும்னா, அவர் எனக்குள் என் மத்தியில அவர் வாசம் பண்ணணும்னா எனக்கு தேவை விசுவாசமும் பரிசுத்தமும் அன்பும். அல்லேலூயா. அன்பு இல்லாத இடத்துல, விசுவாசம் இல்லாத இடத்துல, பரிசுத்தம் இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண முடியாது? அவரை தேடவே முடியாது. எவ்வளவுதான் நான் தேடினாலும் என்ன பண்ண முடியாது? அவரை பார்க்க முடியாது. இதுதான் இன்னைக்கு சபையினுடைய பரிதாபமான நிலைமை. இன்றைக்கு சபையில விசுவாசத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பேசப்படல. ஆனா அவர் உங்களுக்கு நன்மையை தருவார், அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ அப்படின்லாம் ஒரு பிரேயர் வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. என்னது ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ? எப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை தள்ளி விட்டுட்டாங்க. கிருபையின் வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்றாங்க. விசுவாசத்தை பற்றி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, பரிசுத்தத்தை பேசினா ஐயோ பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. ஆனா அங்கதாங்க ஆண்டவர் இல்லை. அதுதான் பரிதாபமான நிலைமை. அவர் அந்த மத்தியில எந்த இடத்துல நமக்கு விசுவாசம் பரிசுத்தம் இல்லையோ அவர் அந்த இடத்துல இல்ல. ஆனா அவர் உள்ள வர அவர் தர நமக்கு காத்து கொண்டு இருக்கிறார். எப்பா, வாங்கிக்கோ, என்கிட்ட புடமிடப்பட்ட பொண்ணு இருக்கு, இந்தா. உனக்கு விசுவாசத்துல நீ குறைவா இருக்கிற, இந்தா வாங்கிக்கோ. தட்டி கொண்டு இருக்கிறார். என்னிடத்துல வெண் வஸ்திரம் இருக்கு, வாங்கிக்கொள். மணவாளன் வரும்போது இந்த புடமிடப்பட்ட பொண்ணும் வெண் வஸ்திரம் இல்லைன்னா நான் அவருக்கு நேராய் போக முடியாது. எந்த இடத்துல விசுவாசம் இல்லையோ அந்த இடத்துல நாம என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை பார்க்க முடியாது. ஒரு பிதாவரார் குமாரனை எடுத்துக்கொண்டு
அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படியாய் செய்யுங்கள். அர்ப்பணித்தார். எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்குது ஆண்டவர், இந்த அவ்விசுவாசத்தை என்னிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. பேதுருக்குள்ள விசுவாசம் இருந்தது, ஆனா அவர் விசுவாசத்திற்கு நேராய் விசுவாசத்தை தரவரை அவர் பார்க்கல. கடலின் மேல நடந்து வரும்போது, ஆனா அவர் எங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? கடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கையில தான் புடமிடப்பட்ட பொண்ணு இருக்குது. அப்ப அவருடைய கரத்திலிருந்து அந்த விசுவாசத்தை நான் வாங்கணும்னா நான் அவரை நேராய் நோக்கி தான் நடக்கணும். அவரை நேராய் நோக்கி நடக்காமல் ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிச்சார். ஆனா போக போக சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தார். நம்ம சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து பயந்து பயந்து நம்ம சோர்ந்து போய், நம்ம திகைத்து போய், நம்ம கலங்கி போய், ஆண்டவர் தர விசுவாசத்தையும் ஆண்டவர் தர பரிசுத்தத்தையும் நாம் என்ன பண்றோம்? வாங்காமையே போயிடுறோம். இன்றைக்கு அவர் சபையின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த சத்தத்திற்கு செவி சாய்த்து, ஆண்டவரே, நீங்க எனக்கு தர இந்த பொன்னை, நீங்க எனக்கு தருகிற இந்த வெண் வஸ்திரத்தை உங்களுடைய கரத்திலிருந்து வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தையும் பரிசுத்தத்திற்கும் நாம் நடக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னா அந்த இடத்துல நீங்க அவரை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் நீங்க அவரை பார்க்க முடியும். நான்காவது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58, 59. வாசிங்க. அதற்கு இயேசு, வாசிங்க. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து போயிட்டாரு. தேவாலயத்தை விட்டு போயிட்டாரு. ஏன் தெரியுமா போயிட்டாரு? இப்ப வாசிங்க, 30ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தின் மேலே அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். நோக்கி 33ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் இவர்கள் விசுவாசத்திற்கு முன்பதாய் ஆண்டவரை தேடுறாங்க. ஆனா அது ஆண்டவரை தேடுவதற்கு முன்பதாக ஆண்டவரை தேடுவதற்கு மேலாய் ஆபிரகாமை அவர்கள் மேல வச்சுட்டாங்க. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். நாங்க யார் தெரியுமா? நாங்கள் இவர்களுக்கு கீழே இருக்கிறோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரம்பரியத்தை முன்பதாய் வைத்தார்கள். விசுவாசத்திற்கு நேராய் நடக்கிறாங்க, ஆனா விசுவாசத்துக்கு மேல பாரம்பரியத்தை வச்சுட்டாங்க. பாரம்பரியம் செய்கிற இடத்துல ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கு ஜனங்களுக்கு பாரம்பரியம் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து நாங்க வரோம், அவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு மேலாய் ஆபிரகாமை வைத்ததுனால அவரை கல்லெறியும்படி என்ன பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து வந்துட்டார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு நாம பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கு நல்ல நாள் பார்க்கிறது. பாஸ்டர் இந்த நாள்ல வச்சுக்கலாமா? பாஸ்டர் டியூஸ்டே மாத்திரம் வேண்டாம். அது என்ன கேலண்டர்ல டியூஸ்டே மட்டும் தப்பான நாளா? எல்லா நாளும் நல்ல நாள் தானேங்க. காலையில எழும்பி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து, ஆண்டவர் இந்த நாள் எனக்கு நல்லதாய் மாற்றிட்டாங்க நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாய் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, பாஸ்டர் டியூஸ்டே வேண்டாம் பாஸ்டர், சண்டே வச்சுக்கலாமா, இல்ல வென்ஸ்டே வச்சுக்கலாமா? அது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் பாரம்பரியத்தை பார்க்கிற தேவன் அல்ல. மனுஷரை பிரியப்படுத்துவது,
அவருடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்பது. எந்த இடத்துல ஆண்டவரை நம்ம முக்கியத்துவத்தை வைத்து முக்கியத்துவத்தை கொடுக்காமல் மனுஷரை முக்கியத்துவப்படுத்துவோம் என்று சொன்னால், சடங்காச்சாரத்தை முக்கியத்துவப்படுத்துவோம் என்று சொன்னா, பாரம்பரியத்தை முக்கியத்துவப்படுத்துவோம் என்று சொன்னா, அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை பார்க்க முடியாது. நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்க அங்க போறீங்க. ஆனா அவங்களை இன்வைட் பண்ணவங்க உங்களை கண்டுக்கவே இல்லைன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லாம என்ன பண்ணிடுவீங்க? அதுதாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம எப்படி? அதேதான் ஆண்டவருக்கு. அவர் நம்மை உருவாக்கின தேவன், அவர் நம்மை படைத்த தேவன், அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். அவருக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷரை பிரியப்படுத்துவோம் என்று சொன்னா, பாஸ்டர் அதெல்லாம் செய்யலன்னா அவங்க ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்க, அவங்களாம் பண்ணலன்னா அவங்க தான் கோச்சிப்பாங்க. எத்தனையோ திருமணங்களை நான் பார்த்துருக்கிறேன். சில நேரத்தில் நாங்களாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், மேரேஜ் சர்ச்சில் முடிச்சுன்னா அதோட முடிஞ்சிட்டு தான், வரவேற்பு விழாக்கெல்லாம் நாங்கள் வரதே கிடையாது. ஏன்னா அங்கேயும் வந்து மேரேஜில் பரிசுத்த மெய் விவாகம், பரிசுத்த மெய் விவாகம்னா பரிசுத்தத்தோடு எல்லாவற்றையும் செய்வாங்க. ஆனால் வரவேற்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாறிடும். ஏன் தெரியுமா? பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாஸ்டர் வந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டு போயிடுவார். பாஸ்டர் போயிட்டார்னா போறா, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதனால வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வர்றதே கிடையாது. சபையோடு மேரேஜ் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அங்க வந்து தேவநாமம் தூஷிக்கப்படுத்த நாங்களாம் பார்க்கணுமா கேட்கணுமா? மனுஷரை பிரியப்படுத்துகிறார்கள், பாரம்பரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, உலகத்திற்கு அவர்கள் மேலே ஆசை போகிறது. எந்த இடத்துல ஆண்டவரை உங்களுக்காக அவர் இந்த பூமியில வந்து அடிமை ரூபம் எடுத்து உங்களை தூக்கி எடுத்தாருங்க. உங்களுக்கு தேவனா மாத்திரம் ஆண்டவரை தேடுறோம். ஆனா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் மனுஷருக்கு நாம முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த குறைவு இருக்குது, ஆண்டவர் எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தாங்க, தேவனா மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு. ஆனா பாரம்பரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து ஆண்டவரை நாம அந்த இடத்துல ஆண்டவர் நாம தள்ளி விடலைங்க. அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுவார். அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. நீங்க எவ்வளவுதான் அந்த இடத்துல நீங்க தேடினாலும் அவரை நீங்க பார்க்க மாட்டீர்கள். பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எல்லாத்திலையும் அதான் சங்கீதக்காரன் சொல்றார், நான் ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்பதா இருந்தாருன்னா நீங்க அவருக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர் தான். அது மாத்திரம் நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. நல்ல நாள் பார்க்கறது, இதை பார்க்கறது, இந்த டைமிங் இருக்கலாமா, அந்த டைமிங் இருக்கலாமா, அதை பண்ணலாமா, இந்த டைம்ல, அதெல்லாம் வேண்டாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அந்த இடத்துல கர்த்தர் இருப்பார். ஐந்தாவது கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஐந்தாவது எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படி இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை செய்தபடினால கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பா இருந்தது. இப்போ ஆண்டவர் அவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு போய் செவரில் ஒரு துவாரத்தை போட்டுட்டு அதை காண்பித்து கொடுக்கிறார். என்ன காண்பித்து கொடுக்கிறாரு? வாசிங்கள் 16ஆம் வசனத்தை. என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின்
வாசல் நடையிலே ம் 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 தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். உலக வழிபாடுகள் செய்கிற இடத்துல கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய முதுகை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி சூரியனை நமஸ்கரித்தார்கள். சூரியன் எதை காண்பித்துங்க? ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவருக்கு நாம முக்கியத்துவத்தை கொடுக்காம படைப்பிலே, அதாவது விக்கிரக ஆராதனையிலே, உலக வழிபாடுகளிலே நீங்கள் கர்த்தரை விட்டு, கர்த்தரை மறந்து அவைகளிலே நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னா அங்கே நீங்கள் கர்த்தரை பார்க்க முடியாது. இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற இந்த ஜனங்கள், இவர்கள் ஆண்டவர் எப்படி தெரியும் பார்க்கிறார்கள்? இவர்கள் அவருடைய முதுகை என்ன பண்றாங்க? ஆண்டவர் கிட்ட காண்பிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அருவெருப்பான ஒரு காரியம். இப்போலாம் முன்னாடிலாம் நடக்கல, ஆனா இப்போ பொங்கல் பண்டிகை என்று சொல்லி சபைக்குள்ளே அதை என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. பொங்கல் பண்டிகைன்னா என்னங்க சொல்லுங்க? என்ன செய்யறாங்க? சூரிய நமஸ்காரம். அதற்கு தான் அடையாளம். சூரியனை வழிபடுகிறார்கள். அந்த சூரியன் வந்துருச்சுன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், சூரியத்தை பார்த்து நமஸ்கரிக்கிறது தான் பொங்கலுடைய வழிபாடு. ஆனா இன்றைக்கு இவைகள் சபைகளுக்குள்ளே வந்து இவைகள் ஆண்டவரை அந்த இடத்துல இருந்து அருவெருப்பான காரியங்களை செய்கிறதுனால இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளியே போயிடுறாரு. இவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய முதுகை ஆண்டவருக்கு நேராய் காண்பிக்கிறார்கள். முன்னாடிலாம் இதெல்லாம் நடக்கலையே. முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சபைகளுக்குள்ளே பொங்கல் கொண்டாடுறது நீங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன் வந்துருச்சுங்க? இப்போ ஏன் வந்துருச்சு? உலக வழிபாடுகளுக்கு நேராய் சபைகள் திருப்பி கொண்டிருக்கு. யாரை ஆராதிக்கணுமோ, யாரை உயர்த்தணுமோ, யாரை முக்கியத்துவப்படுத்தணுமோ அவரை விட்டுட்டாங்க. சிருஷ்டியை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. சிருஷ்டிகரை நாம முக்கியத்துவப்படுத்தணும். அவருக்கு தான் நாம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதை விட்டுட்டு நாம வேற எதை செய்தாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதை கர்த்தர் வெறுக்கிறார். எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நான் உலக வழிபாடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ இன்றைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். ஆண்டவரே, இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் பண்ணவே மாட்டேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இதெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி உலக வழிபாடுகளில் இருந்து நாம விலகி வந்து கர்த்தரை நாம சார்ந்து கொண்டு, கர்த்தரை நாம பற்றி கொண்டு, கர்த்தரை நாம பிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னா அங்கே அவர் இருப்பார். உலக வழிபாடுகள் இடத்துல, விக்கிரக ஆராதனை செய்கிற இடத்துல, அதாவது பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை கொடுத்துட்டனா பாருங்க, ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு ஆமணக்கு செடியை ஒரு நிழல் போல கொண்டு வந்தாரு. ஆமணக்கு செடியை நிழலாய் பார்த்து யோனா மகிழ்ந்து கொண்டிருந்தார். அந்த ஆமணக்கு செடியை பார்த்து யோனா பிரியப்பட்டாரு. ஆனா அதை கொடுத்த ஆண்டவரை அவர் என்ன பண்ணாரு? மறந்துட்டார். அந்த ஆமணக்கு செடியின் மேல யோனா பிரியப்பட்டதுனால ஒரு சிறு பூச்சி வந்துருச்சுங்க. அந்த சிறு பூச்சி என்ன பண்ணுச்சு? அந்த முழு செடியும் அரிச்சு. நன்மை கொடுத்த தேவனை நீங்க நன்றி சொல்லுங்க. நன்மையை பார்த்து நன்மையை பிடித்து கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து கொண்டிருக்கிறார். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக வழிபாடுகளில் அல்ல. அந்த இடத்துல நீங்க கர்த்தரை பார்க்க முடியாது. அந்த இடத்துல நீங்க எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் அவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம். எல்லாம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம்.